Hi children, welcome to Math Rhythm. This is chapter 9, Mensuration of class 8 CBSE. இந்த வீடியோல நம்ம exercise 9.2ல question number 4, 5 and 6 solve பண்ணலாம். Rukser painted the outside of the cabinet of measure 1 meter into 2 meter into 1.5 meter. How much surface area did she cover if she painted all except the bottom of the cabinet? So இதில் என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு கேபினெட்டோட மெஷர்மெண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பிக்சரில் வந்து லென்த் 2 மீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிரெட் வந்து 1 மீட்டர், ஹைட் வந்து 1.5 மீட்டர். How much surface area did she cover if she painted all except the bottom of the cabinet னு கொடுத்திருக்காங்க. இது என்ன ஷேப்ல இருக்கு? கியூபாய்ட் ஷேப்ல இருக்கா? ஸோ ஒரு கியூபாய்ட்னா டாப் சர்ஃபேஸ் இருக்கும், பாட்டம் சர்ஃபேஸ் இருக்கும், அண்ட் தென் 4 சைட்ஸ்லயும் 4 ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா? டோட்டலா 6 ஃபேஸஸ். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ருக்சர் வந்து பெயிண்ட் பண்ணும்போது பாட்டம் சர்ஃபேஸை மட்டும் விட்டுட்டாங்க, மற்ற எல்லா சர்ஃபேஸ் டாப் சர்ஃபேஸ் பெயிண்ட் பண்றாங்க, அண்ட் தென் ஆல் 4 சைட்ஸ்ல உள்ள ஃபேஸஸ்லாம் பெயிண்ட் பண்றாங்க. அப்போ எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா அவங்க கவர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் எப்படி போடலாம்? இப்போ வந்து இது கியூபாய்டு, இதில் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க, பிரெட் வந்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ருக்சர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த டாப் சர்ஃபேஸும் and then these 4 sides, left sideல உள்ள இந்த ஃபேஸ், பேக்ல உள்ள இந்த ஃபேஸ், ரைட் சைடுல உள்ள இந்த ஃபேஸ், ஃப்ரண்ட்ல உள்ள இந்த ஃபேஸ். ஓகேவா? 4 சைட்ஸும் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. எது பெயிண்ட் பண்ணல? இந்த பாட்டம் சர்ஃபேஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ பாட்டம் சர்ஃபேஸ் வந்து EFGHன்னு இருக்கா, இந்த EFGHன்ற போர்ஷனை மட்டும் விட்டுட்டாங்க, மீதி எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒரு கியூபாய்டுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணா ஆல் 6 ஃபேஸஸும் கவர் ஆகும். கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த பாட்டம் சர்ஃபேஸ்க்கு என்ன ஏரியா வருதோ அதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டா எவ்வளவு சர்ஃபேஸ் ஏரியா அவங்க பெயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு வந்துருமா? புரியுதா ஏன் அப்படி பண்றோம்ட்டு? ஓகேவா? இப்போ இந்த சம் பண்ணலாமா? இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கேபினெட்டோட மெஷர்மெண்ட் இல்லையா? என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல எழுதிக்கலாம். லென்த் ஆஃப் த கேபினெட் கொடுத்துருக்காங்களா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 மீட்டர். நெக்ஸ்ட் பிரெட் ஆஃப் த கேபினெட் கொடுத்துருக்காங்க, அது 1 மீட்டர். நெக்ஸ்ட் ஹைட் ஆஃப் த கேபினெட் 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுல இருந்து பாட்டம் சர்ஃபேஸ்க்கு எவ்வளோ ஏரியா வருதோ அதை மைனஸ் பண்ணணும் இல்லையா? சர்ஃபேஸ் ஏரியா கவர்ட் பை ருக்சர் இஸ் ஈக்குவல் டு total surface area of the cabinet minus area of the bottom surface of the cabinet. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேபினெட் என்ன வரும்? 2 into LB plus BH plus HL வருமா? ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into L வந்து 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 2 into பிரெத் வந்து 1 மீட்டர் பிளஸ் நெக்ஸ்ட் B into H, பிரெத் வந்து 1 மீட்டர் இன்டூ ஹைட் வந்து 1.5 மீட்டர் பிளஸ் நெக்ஸ்ட் HL. ஸோ ஹெச்னா ஹைட்டு, ஹைட் 1.5 மீட்டர் இன்டூ எல் வந்து 2 மீட்டர். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 இன்டூ ப்ராக்கெட்டில் 2 இன்டூ 1 வந்து 2 வரும், ப்ளஸ் 1.5 இன்டூ 1 வந்து 1.5 வரும், ப்ளஸ் 1.5 இன்டூ 2னா 3 வரும் இல்லையா? ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 2 plus 1.5 plus 3 பண்ணோம்னா நமக்கு 6.5 வரும். கரெக்டா? ஸோ 2 into 6.5 நமக்கு எவ்வளோ வரும்? 13 வரும் இல்லையா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேபினெட் வந்து 13 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது ஆல் 6 ஃபேஸஸோட ஏரியா சேர்ந்தது. ருக்சர் பெயிண்ட் பண்ணும்போது பாட்டம் சர்ஃபேஸை விட்டுட்டு மற்ற ஏரியா தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பாட்டம் சர்ஃபேஸ்க்கு என்ன ஏரியா வருதோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவிலேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ பாட்டம் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இந்த டாப் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதே ஏரியா தான் பாட்டம் சர்ஃபேஸும் வரும். பாட்டம் சர்ஃபேஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குமா, அந்த பாட்டம் சர்ஃபேஸோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம லென்த் இன்ட்டு பிரெத் பண்ணணும். லென்த் 2 மீட்டர், பிரெத் வந்து 1 மீட்டர். புரியுதா? ஸோ ஏரியா ஆஃப் த பாட்டம் சர்ஃபேஸ் ஆஃப் த கேபினெட் வந்து L இன்டூ B. ஸோ இப்போ இது எவ்வளோ வருதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் வந்து 2 மீட்டர், பிரெத் வந்து 1 மீட்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ணணும்? இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவிலேருந்து இந்த பாட்டம் சர்ஃபேஸோட ஏரியாவை மைனஸ் பண்ணணும். சர்ஃபேஸ் ஏரியா கவர்ட் பை ருக்சர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேபினெட் மைனஸ் ஏரியா ஆஃப் த பாட்டம் சர்ஃபேஸ் ஆஃப் த கேபினெட். ஸோ நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ வந்திருக்கு? 13 மீட்டர் ஸ்கொயர் இல்லையா? மைனஸ் ஏரியா ஆஃப் த பாட்டம் சர்ஃபேஸ் வந்து
2 meter square. So this is equal to 11 meter square. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? Daniel is painting the walls and ceiling of a cuboidal hall with length, breadth and height of 15 meter, 10 meter and 7 meter respectively. From each can of paint, 100 meter square of area is painted. How many cans of paint will she need to paint the room? இப்போ ஒரு கியூபாய்டல் ஹாலை பெயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதோட மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுதான் நம்ம அந்த கியூபாய்டல் ஹால் எடுத்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் வந்து 15 மீட்டர் கொடுத்துருக்காங்களா, பிரெட்த் வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் டேனியல் இஸ் பெயிண்டிங் த வால்ஸ் அண்ட் சீலிங் ஆஃப் கியூபாய்டல் ஹால்னு கொடுத்துருக்காங்க. அப்போது வால்ஸ்னால் இந்த 4 சைட்ஸ் இல்லையா, ABCF BGHC இந்த பேக் சர்ஃபேஸ், இந்த சைட் CDEH, அடுத்தது இந்த ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ADEF, அதுக்கப்புறம் இந்த சீலிங் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாட்டம் சர்ஃபேஸை விட்டுட்டாங்க இல்லையா, ஏன்னா இது ஃப்ளோர் ஏரியா. ஓகேவா? From each can of paint 100 meter square of area is painted னு கொடுத்துருக்காங்க. How many cans of paint will she need to paint the room? ஸோ இந்த சம்ம எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஓகே, அப்போ நம்ம லாஸ்ட் சம்மில் பண்ணணும்ல அதே மாதிரி தான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு பாட்டம் சர்ஃபேஸ்க்கு என்ன ஏரியா வருதோ அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா we will get the surface area painted by Daniel. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கேன் பெயிண்ட் யூஸ் பண்ணாங்கன்னா 100 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா கவர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எவ்வளோ ஏரியா பெயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேன்ஸ் ஆஃப் பெயிண்ட் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து பாட்டம் சர்ஃபேஸ் ஏரியா மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 500 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேல்யூ சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கேன் ஆஃப் பெயிண்ட்லேருந்து 100 மீட்டர் ஸ்கொயர் கவர் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 500 மீட்டர் ஸ்கொயர் கவர் பண்ணணும்னா எவ்வளோ கேன்ஸ் ஆஃப் பெயிண்ட் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. அப்போது எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா பெயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த சர்ஃபேஸ் ஏரியா டிவைடட் பை ஒரு கேன்ல எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா கவர் பண்ண முடியுமோ அந்த வேல்யூ போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கேன்ஸ் ஆஃப் பெயிண்ட் தேவைப்படும் வந்துடும் இல்லையா. ஸோ நமக்கு 500 மீட்டர் ஸ்கொயரிங் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேன்ஸ் ஆஃப் பெயிண்ட் தேவைப்படும்? 5 கேன்ஸ் ஆஃப் பெயிண்ட் தேவைப்படும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் கேன்ஸ் வந்து டோட்டல் ஏரியா கவர்டு டிவைடட் பை ஏரியா கவர்ட் பை 1 கேன் இல்லையா. அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கேன்ஸ் ஆஃப் பெயிண்ட் தேவைப்படும் கிடைச்சிடும் இல்லையா. இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்க இந்த சம்மை எப்படி பண்ணணும்ட்டு. ஸோ இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். லென்த் ஆஃப் த கியூபாய்டல் ஹால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிரெத் ஆஃப் த கியூபாய்டல் ஹால் வந்து நமக்கு 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹைட் ஆஃப் த கியூபாய்டல் ஹால் வந்து 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? சர்ஃபேஸ் ஏரியா பெயிண்டட் பை டேனியல். திஸ் இஸ் ஈக்குவல் டு total surface area of the hall minus area of the floor of the hall. அந்த ஹாலோட ஃப்ளோர்ங்கிறது பாட்டம் சர்ஃபேஸ். கரெக்டா? இப்போ நம்ம total surface area of the hall find out பண்ணிரலாமா? total surface area of the hall is equal to 2 into LB plus BH plus HL. கரெக்டா? so this is equal to 2 into L வந்து 15 மீட்டர். so 15 into B வந்து 10 plus BH next breadth into height. அப்ப breadth வந்து 10 மீட்டர், height வந்து 7 மீட்டர் plus H into L. height வந்து 7 மீட்டர், L வந்து 15 மீட்டர். ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். this is equal to 2 into 15 into 10 வந்து 150 plus 10 into 7 வந்து 70 plus 15 into 7 வந்து 105. so this is equal to 2 into 150 plus 70 plus 105 பண்ணா 325 வரும். 2 into 325 நமக்கு 650 மீட்டர் ஸ்கொயர் வரும். this is the total surface area of the hall. ஓகேவா? இதில் பாட்டம் சர்ஃபேஸோட ஏரியா என்னவோ அதுவும் இன்க்ளூட் ஆயிருக்கு. இப்போ அதை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. இப்போ ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் இஸ் L into B. அப்போ L நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? L வந்து 15 மீட்டர் இன்ட்டு பிரெட் வந்து 10 மீட்டர். ஓகேவா? அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 650 மீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிருக்கா? இதுலேருந்து நம்ம 150 மீட்டர் ஸ்கொயரை மைனஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா பெயிண்டட் பை டேனியல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹால் மைனஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் ஆஃப் த ஹால். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு 650 மீட்டர் ஸ்கொயர் வந்துதா? ஓகே. மைனஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் வந்து 150 மீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 650 minus 150 நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 500 மீட்டர் ஸ்கொயர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 500 மீட்டர் ஸ்கொயர்னு ஃபஸ்ட்டு சொன்னேன், அதே வேல்யூவே இங்கே கிடச்சிருக்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கேன்ஸ் ரெக்வைர்ட் டு பெயிண்ட் 500 மீட்டர் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா.
ஸோ ஏரியா கவர் பை 1 can ஆஃப் பெயிண்ட் வந்து 100 மீட்டர் ஸ்கொயரா. நம்பர் ஆஃப் கேன்ஸ் ரெக்வயர்ட் டு கவர் 500 மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ? total area to be painted divided by area covered by 1 can. ஓகேவா? so this is equal to total area to be painted வந்து 500 meter square divided by area covered by 1 can வந்து 100. so total number of cans வந்து நமக்கு எவ்வளவு வரும்? 5 வரும். ஓகேவா? so number of cans required is equal to 5. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? next sum போலாமா? next sum என்ன கொடுத்திருக்காங்க? describe how the two figures at the right are alike and how they are different. which box has larger lateral surface area? இப்போ நமக்கு ஒரு சிலிண்டர் கொடுத்திருக்காங்க, ஒரு கியூப் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஏன்னா இதுல ஆல் சைட் 7 cm தான், லென்த் பிரெட்த் ஹைட் மூணுமே 7 cm தான் கொடுத்திருக்காங்க. so this is a cube. இங்க வந்து நமக்கு ஒரு சிலிண்டர் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபிகர்ஸும் எப்படி சேமா இருக்கு, எப்படி டிஃபரெண்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. so சேம்னா நம்ம என்ன சொல்லலாம்? the two figures have same measurement. இந்த ரெண்டு ஃபிகர்ஸ்லயுமே ஹைட் வந்து 7 cm தான் இருக்கு. அதே போல சிலிண்டரோட டயா அது 7 cm, கியூப்ல லென்த் 7 cm. ஓகேவா? ஸோ ரெண்டு ஃபிகர்லையுமே லென்த்தும் ஹைட்டும் சேமா இருக்கு. சேம் லென்த் அண்ட் சேம் ஹைட். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் என்ன? இதோட ஷேப்பே டிஃப்ரெண்ட் தான் இல்லையா? ஒன்னு சிலிண்டர், இன்னொன்னு கியூப். பட் த டூ ஃபிகர்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஒன் இஸ் சிலிண்டர் அண்ட் அனதர் ஒன் இஸ் கியூப். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? which box has larger lateral surface area ன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியால நமக்கு கொடுத்துருக்க ஷேப்ல எத்தனை ஃபேஸஸ் இருக்கோ அத்தனை ஃபேஸஸோட ஏரியாவையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணணும். ஆனா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியால நம்ம டாப் சர்ஃபேஸையும் பாட்டம் சர்ஃபேஸையும் விட்டுட்டு மீதி எத்தனை ஃபேஸஸ் இருக்கோ அதோட ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? 2πRh இல்லையா? இப்போ ஆர்னா ரேடியஸ், ஹெச்னா ஹைட் இல்லையா? ரேடியஸ் ஆர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் வந்து நமக்கு சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். அதோட டயாமீட்டர் வந்து நமக்கு 7 cm கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 7/2 பண்ணணும் இல்லையா? ஸோ 7/2 பண்ணா நமக்கு 3.5 cm வரும். நெக்ஸ்ட் ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் நம்ம என்ன எழுதணும் இல்லையா? தட் இஸ் 7 cm. ஹைட் இங்க 7 cm கொடுத்துருக்காங்களா? ஓகே. இப்போ இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2 into பைக்கு வந்து நம்ம 22/7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்டூ ரேடியஸ் வந்து 3.5, ஹைட் வந்து 7 cm. இப்போ சால்வ் பண்ணோம்னா 7 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 2 into 22 into 3.5 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 into 22 into 3.5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 154 வரும். ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து 154 cm². ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம கியூபோட லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூப் இந்த 4 சைட்ஸோட ஏரியா இல்லையா? டாப் சர்ஃபேஸையும் பாட்டம் சர்ஃபேஸையும் விட்டுட்டு ரிமைனிங் 4 சைட்ஸ் இருக்கு இல்லையா? அதோட ஏரியா. அப்போ ஒரு சைடுக்கு a²னா 4 சைட்ஸ்க்கு நமக்கு 4a² வருமா? அப்போ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூப் வந்து 4a². ஏன்றது சைடு இல்லையா? ஸோ சைடு a is equal to 7 cm. ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூப் is equal to 4a². அப்போ 4 into 7² வரும். சைடு a வந்து 7. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 into 49. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 196 cm². ஓகேவா? நமக்கு சிலிண்டருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 154 cm². கியூபுக்கு 196 cm². அப்போ which has larger lateral surface area? Cube இல்லையா? Hence cube has larger lateral surface area. புரியுதா? இப்போ இந்த 3 சம்மே கிளியரா இருக்கா? ஓகே. ரிமைனிங் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.